ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகம் இல்லைன்னா யோக அபியாச யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 20வது ஸ்லோகம், 21வது ஸ்லோகம், 22வது ஸ்லோகம் இது முழுசாக முடிக்கப்படலை. அதாவது அதனோட அர்த்தங்களை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை. 20வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அதாவது எத்திர உபரமத்தே சித்தம், எந்த இடத்துல எதில் நம்மளுடைய நெஞ்சமானது மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இதில் மட்டும் ஈடுபட்டிருக்கோ, அதே போல் எத்திர ஆத்தியந்திகம் சுகம், எது ஒன்று துக்கமே இல்லாத ஒரு சுகத்தை கொடுக்குமோ, அதே போல் 22வது ஸ்லோகத்தில் எம் லப்த்வா அபரம் லாபம், அதாவது யார் ஒருத்தருக்கு இது ஒன்று கிடச்சிடுச்சோ அதுக்கு மேலே ஆசைப்பட மாட்டாங்கன்னு இப்படியே இருக்குது. ஆனால் அது என்னது அப்படின்றத சொல்லலை, முழுமையாக அதை முடிக்கலை. அப்படிப்பட்ட சுகம் இறுதியான சுகம். இந்த ஒரு சுகம் கிடச்சிடுச்சு அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுவும் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்ற வரைக்கும்லாம் பகவான் சொல்லிட்டாரு. ஆனால் அது என்னது அப்படின்றத இந்த 23வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார் பகவான். ஆக 20வது ஸ்லோகத்திலேருந்து 23வது ஸ்லோகத்தில் தான் முடியுது. 20, 21, 22 ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த விஷயத்துக்கு அவர் படிக்கட்டு கட்டுறாரு. அதாவது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அது என்னதுன்றது 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பார்க்கலாம். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சந்நிதம் ச நிஷ்சயேன யோக்தவ்யः யோகோ நிர்விண்ண சேதசா. அநிர்விண்ண சேதசா ச நிஷ்சயேன யோக்தவ்யः, துக்கமே இல்லாத சுகமான அந்த மனதால் கண்டிப்பாக செய்யத்தக்கது. அது என்னது? தம் வித்யா, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இதைத்தான் 20வது ஸ்லோகத்தில், அதாவது எத்திர உபரமத்தே சித்தம், எந்த இடத்துல இந்த மற்ற விஷயங்களில் விளக்கப்பட்ட அந்த ஒரு நெஞ்சானது ஈடுபட்டிருக்கோ, அதே போல் 21வது ஸ்லோகத்தில் எத் ஆத்தியந்திகம் சுகம், எது ஒன்று துக்கமே கலக்காத சுகம் கொடுக்குமோ, புத்தியை தாண்டினதாக இருக்குமோ, அதாவது புத்தியால் மட்டும்தான் கிரகிக்க முடியும், இந்திரியங்கள் புலன்களால் தாண்டியதாக இருக்குமோ, அதே போல் 22வது ஸ்லோகத்தில் எம் லப்த்வா அபரம் லாபம், யார் ஒருத்தர் இதை அடைஞ்ச பிறகு வேறு எந்த ஒரு லாபமோ பயனோ வேண்டாம் மதிக்கவே மாட்டாங்களோ, அப்படி தம் வித்யாத், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பகவான். ஆக எந்த ஒரு விஷயத்தில் மற்ற விஷயங்களில் கலக்காமல் இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு ஈடுபடுதோ, எது துக்கமே கலக்காத சுகம் கொடுக்குமோ, புத்தியால் மட்டும்தான் கிரகிக்க முடியும், புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கோ, யார் ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அடைஞ்ச பிறகு அதை தாண்டி வேறு எதையும் மதிக்கக்கூட மாட்டாங்களோ, தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சந்நிதம், அதை தெரிஞ்சுக்கோ. என்னன்னு தெரிஞ்சுக்கோ? துக்கமே கலக்காத யோகம் அப்படின்றது அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ நம்மளும் சொல்லலாம், வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் குறையில்லையே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது நிலை இல்லைன்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு சில நாட்கள், இந்த ஒரு சில மாதங்கள் நமக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி தான் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்குமானா கண்டிப்பாக இல்லைன்றது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அப்போ இந்த துக்கம்ன்றது கண்டிப்பாக கலந்து தான் வரும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, துக்கமே கலக்காது, துக்கம் என்பதே இல்லை அப்படின்ற அந்த ஒரு இன்பமயமான விஷயம் மட்டும்தான் அப்படின்றது, அதைத்தான் யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப சுவாரஸ்யமாக மனசை நம்ம அடக்கி யோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றதுக்கான வழியை சொல்கிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.